நண்பர்களே, 2 ரக்காத்து தொழுது முடித்த உடனே அவங்க வந்து இந்த பேரிச்சம்பழம் ஸ்வீட்டு ஒன்று கொடுத்தாங்க. எல்லாருக்குமே ஒன்று ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து முக்கியமான பிளேஸில் இப்போ இருக்கிறோம். இந்த பக்கம் வந்து முதல்ல ஓப்பனாக இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மேலே படிக்கட்டு மாதிரி தெரியுது பாருங்க, அந்த இடத்துல தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜும்மா குத்துபா எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து அவங்க தொலை வச்ச இடம் கூட அந்த சைடில் தான் இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம போக முடியாதபடி அதெல்லாம் மரப்பு வச்சு அடைச்சிட்டாங்க. தண்ணி குடிச்சுக்கிடுவோங்க. சரி, இப்போ நம்ம அங்கே உள்ளே போக முடியுமான்னு பார்ப்போம். எல்லோரும் போகிறாங்க, முடிஞ்சால் போவோம். அங்கே வந்து 3 பேர் அடக்கம் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஒன்று வந்து முகமது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு தஆலா, அதுக்கப்புறம் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. 3 பேர் அடங்கப்பட்டிருக்காங்க. நம்ம முயற்சி பண்ணுவோம் அந்த சைடு போக முடியுதான்ட்டு. முடிஞ்சால் அந்த சைடு போவோம், வாங்க. இங்கே நான் வந்து பல தடவை வந்திருக்கேன். இருந்தாலும் ஒவ்வொரு தடவை வரும்போதும் எனக்கு வந்து ஒரு புதுமையாக தான் இருக்குது. ஆனால் முன்னாடி நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது பார்த்திங்கன்னா மக்கள் தொகை வந்து அதிகமாக கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மக்களினுடைய தலைகளாக தெரியுது. முன்னாடி அந்தளவுக்கு கீழெல்லாம் தரையெல்லாம் தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் கேப் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ இந்த பகல் நேரத்திலே பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் சொன்ன இடம், இப்போ இந்த 3 பேர் அடங்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னோம்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கப்புறம் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க 3 பேருடைய அடக்கஸ்தலம் இங்கே தான் இருக்குது. அவங்களுக்கு தான் இவங்க எல்லாருமே கையை உயர்த்தி வந்து சலாம் சொல்கிறாங்க. இங்கு வரக்கூடிய மக்களை பாதுகாக்கவும், இங்கே உள்ள இடங்களை பாதுகாக்கவும் இங்கே உள்ள உள்ளூர்காரங்க தான் வந்து அதை பொறுப்பை செய்கிறாங்க. ஆனால் வந்து எங்கேயுமே வந்து எந்த இடத்துலையும் யாரையுமே கண்ணிய குறைவாக நடத்த மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்டாக, ரொம்ப மரியாதையாட்டு நடத்துவாங்க. வெளியில் அவங்களுக்கு 1000 கோபம் இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க வந்து யாருமே அதை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது. இந்த பகுதியில் மொத்தமே வந்து ஆண்கள் மட்டும்தான் பார்க்க முடியும், நம்ம பெண்களை பார்க்க முடியாது. பெண்களுக்கு வந்து அந்த வேறு பகுதியில் இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, நான் இதுக்கு முன்னாடி நான் உள்ளே வந்திருக்கேன். இப்போ உள்ள அனுமதி கொடுத்துட்டாங்க, ஃப்ரீயாக தான் இருக்குது. அதாவது நம்ம ஒய்ஃபு தான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு தடவை வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து இந்த இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு இதாக இருந்துச்சு. நண்பர்களே, நான் ஒரு 3/4 மணி நேரமாக வெளியில் காத்திருக்கேன். இது வரைக்கும் சேர்ந்த பொருட்கள் பாருங்கள், இவ்வளோ தான் சேர்ந்துருக்கு. இன்னும் வந்து முடியலை, இனிமேல் தான் முடியும். சரி, நம்ம அது வரைக்கும் காத்திருப்போம். இந்த ட்ரை ஃபுல்லாகணும்னு நினைக்கிறேன். இன்னொரு ட்ரை ஆகுதான்னு தெரியலை, பார்ப்போம். இது என்னது? இது லேடிஸ்குள்ள ஐட்டம் தான் போல இருக்குது. இப்போ எங்கே போச்சு? தவறி இவ்வளோ நல்ல வெயிட்டாக இருக்குது. அதாவது இந்த கண்ணுக்கு போடுற சுர்மா, இந்த கண்ணுக்கு போடுற சுர்மா பவுடர்னு நினைக்கிறேன். நல்ல வெயிட்டாக இருக்குது, கனமாக இருக்குது. சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இதெல்லாம் என்னது? இது லேடிஸ் ஐட்டம் தான். இது என்னது, ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு தெரியல. கோடாலி தைலம். இது கோல்டு மெடலு. அது 2 ரியாலாக இருந்தால் தான் இருக்குது. உள்ள பாக்கெட் இருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியும் வருது, செகண்ட் குவாலிட்டியும் வருது. இது எந்த குவாலிட்டின்னு தெரியல, எதை நம்பி வாங்குறதுன்னு தெரியல. எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போமா? கம்பலோஸ். ஏக்காத்து ரியால். ஒரு பீஸ் 2 ரியாலு. எவ்வளோ இருக்குது? 12 பீஸ் இருக்குது. அப்போ 24 ரியால். ஓகே, வச்சிரும். அப்போ உள்ள ஃபேமஸ் வாட்ச் பாருங்க, கேஷியோ. எங்கள் அப்பா வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது இந்த வாட்ச் தான். நான் 9th படிக்கும் போதெல்லாம் இந்த வாட்ச் போட்டேன். போட்டு எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற கலத்திடுவேன். உள்ள பேட்ரி சப்பையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா, அதாவது அலாரம் வச்சோம்னா சவுண்டு வரும்.
ஃபேமஸ் அப்பம். அது மாதிரி குட்டி வச்சிருக்கு. எத்தனை ரியால் கேட்டு பார்ப்போம். भैया ये कितना रियल? முப்பது ரியாலாம். இது 30 ரியால்னா நம்ம ஒரு காசு எவ்வளோ வருது? 23 ரூபா போட்டால் 690 ரூபா 700 ரூபா வருது இந்த வாட்ச். இங்கே வாங்கினா பின்னாடி கூட ஜப்பான்னு போட்டிருக்கு. அப்பவும் அப்படி தான் ஜப்பான் தான் போட்டிருக்கோம். இது ஜப்பான் வாட்ச். இங்கே பாருங்க ஜப்பான் போட்டிருக்கு. ஆனால் ஜப்பானில் இது என்ன குவாலிட்டி அது தெரியாது. நல்லா தான் இருக்குது, பார்க்க ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது. ஒரிஜினலாக கூட இருக்கலாம். மதீனாலையும் சரி மக்காலையும் சரி இந்த மாதிரி புறாக்கள் வந்து நிறைய பார்க்க முடியுது. இப்போ நம்ம ஒரு பாலத்துக்கு கீழே தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சைடில் தெருக்குள்ளோடி போய் வளைஞ்சி நெளிஞ்சி போய் ஹோட்டலில் போய் சேரணும். இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து ரூம் வந்து பக்கத்தில் இல்லை. மதீனாவில் வந்து மக்காவில் நமக்கு பக்கத்தில் கிடச்சிது. மதீனாவில் கொஞ்சம் நடந்து போகிற அளவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் கிட்ட ஆயிரும். அந்தளவுக்கு கால் வலிக்காது. ஆனால் நடந்து ஈஸியாக போயிடலாம். இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம உஸ்தாது வந்து ஃபோன் அடிச்சிட்டாரு, எங்கே இருக்கீங்க, பஸ்ஸு கிளம்ப போகுது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 2 மணி ஆகலை. அதை இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரெடி ஆகிட்டு போகணும். அது வரைக்கும் பஸ்ஸு நிற்கிதா இல்லை நம்மளை விட்டுட்டு போகிறாங்களான்னு தெரியல. பஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ பெருசாக உயரமாக இருக்குது. அதாவது கப்பல் மாதிரி இருக்குது. சின்ன சின்ன தெருக்குள்ளெல்லாம் அது பாட்டுக்கு அசால்ட்டாக போகுது. பாருங்க சருன்னு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குமோ. என்ன பஸ்ஸு இங்கே எல்லா பஸ்ஸும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அதேமாதிரி போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் இருக்குது. இதில் நம்ம தேவையான பொருட்கள், அதுக்கப்புறம் அலங்கார பொருட்கள் எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க. நம்ம அங்கே ஏதாவது நம்ம வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம அந்த வர்ற வழியில் கூட நம்ம வாங்கிக்கலாம். எல்லாமே ரேட்டு வந்து பரவாயில்ல. மதீனாவில் வந்து ரேட்டு நல்ல ரேட்டுக்கு தர்றாங்க. உண்மையிலே வந்து பொருள் வாங்கணும்னா நம்ம அது மதீனாவில் வாங்கிக்கலாம். நண்பர்களே, நல்ல பெரிய சில்வர் ஃபாயிலில் வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இது நவர மீன் மாதிரி தான், ஆனால் நவர மீனாக இருக்கலாம், இல்லை வேறு மீனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து என்ன பொரியல்? இது பீன்ஸ் பொரியல். அப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் இது ஒரு சாம்பார், இது மீன் குழம்பாக இருக்கும். அப்புறம் அப்பளம், இது இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தண்ணி பாட்டில், ஏன்னா இதெல்லாம் இருக்குது. இதில் மட்டும் என்ன இருக்குதுன்னு இப்போ பார்த்துருவோமா? நான் நினைக்கிறேன் பாயாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம நினச்ச மாதிரி இது வந்து பால் பாயாசம் தான். இது பாயாசம் பாருங்கள் நிறைய இருக்குது. இது இவ்வளோ தான் இப்போ சாப்பாடு. அதாவது இவங்க வாங்குகிற காசுக்கு வந்து இந்த சாப்பாடு என்னை பொறுத்தளவில் வந்து நல்ல ஒரு நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது, சாப்பாடுமே நிறைய இருக்குது. வயிறு ஃபுல்லாக நல்லா திருப்தியாக சாப்பிட முடியுது. இப்போ நமக்கு நேரம் ஆகிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு உடனே வந்து நம்ம உடனே கிளம்பணும். சரி, முதல்ல சாப்பிட்டு முடிப்போம். நண்பர்களே, பஸ்ஸில் வந்து ஏறியாச்சு. மணி இப்போ 2:20. 2 மணிக்கே வந்து உஸ்தாத் ஃபோன் பண்ணிட்டாரு, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துகிட்டு இருக்கேன், ஒரு 5 நிமிஷத்தில் வாரேன் அப்படின்னு சொல்லி வந்து டக்குன்னு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ பஸ்ஸில் வந்து உட்காந்துருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி போயிடும். அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நடக்கணும். அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. மக்கால வந்து ரொம்ப பக்கமாக இருந்துச்சு, மதீனாவில் கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஆனால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அந்தளவுக்கு மோசமான வெயில்னு சொல்ல முடியாது, பனின்னு சொல்ல முடியாது. ஒரு அவரேஜாக இருக்குது. வெயில் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. வெறுன்னு நடந்து ஓடி வந்துட்டோம். ரைட், ஓகே. இப்போ இவங்க கிளம்பி அப்புறம் எங்கே போகிறாங்கங்கிறத வரிசையை நம்ம பார்ப்போம். അതേ ഭാഗത്തൊരു തോട്ടം ഉണ്ടായിരുന്നു. സഅദ് ബിൻ അബീ വഖാസ് റളിയല്ലാഹുവിന്റെ തോട്ടമാണ്. തുർക്കി മസ്ജിദ് നമുക്ക് കാണാൻ സാധിക്കും. തുർക്കി മസ്ജിദ് എന്നറിയപ്പെടുന്നത് ഈ പള്ളി തുർക്കിക്കാരുടെ ആ ഒരു വൈഭവത്തിൽ ഉണ്ടാക്കിയ പള്ളിയാണ് തുർക്കി പള്ളി. ഹിജാസ് റെയിൽവേ സ്റ്റേഷൻ നമുക്ക് കൂടി നേരെ കൊണ്ടുപോകുന്നത്. തുർക്കികൾ പണിതാണ്. പക്ഷേ ഇത് പാതി വഴിയിൽ ഉപേക്ഷിച്ചു, പിന്നെ ശ്രമം ഉപേക്ഷിച്ചു എന്നാണ് അറിയപ്പെടുന്നത്. പിന്നീട് അത് അവിടെയായിട്ടാണ് കുറച്ച് മ്യൂസിയം വരുന്നത്. അതൊക്കെ ഇപ്പോൾ ക്ലോസ് ആണ്. തുർക്കി മ്യൂസിയവും തുർക്കി പള്ളിയും അതുമായി ബന്ധപ്പെട്ടുള്ള കൽക്കരി ട്രെയിനിന്റെ മാതൃക തുടങ്ങുന്നത്.
പഴയ കൽക്കരി ട്രെയിനാണ്. இந்த வீடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் வந்து பாத்திமா ரலியல்லாஹு தஆலா, அவங்களுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள், அதாவது இரண்டாம் பாத்திமா, அவங்களுடைய வீடு இது. இங்கே ஒரு கிணறு தெரியுது பாருங்க. இந்த கிணத்துல உள்ள தண்ணீரை தான் வந்து மதீனாவின் ஜம்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ഉസ്മാൻ അള്ളാഹുവിനെ വന്ന് വാങ്ങിയ തോട്ടാണ് ഉള്ള സ്ഥലമാണിത്. ഉസ്മാൻ ബിൻ അഫ്ഫാൻ റളിയല്ലാഹു 20,000 ദിർഹം കൊടുത്ത് വാങ്ങിയ ഒരു കിണറാണ് നമ്മളിവിടെ കണ്ടത്. അന്നത്തെ കാലത്ത് മദീനക്കാർ ഉപയോഗിക്കാൻ ഒരൊറ്റ കിണർ മാത്രമാണ് ഉണ്ടായിരുന്നത്. അത് തന്നെ വെള്ളം പൈസ കൊടുത്തിട്ടാണ് വാങ്ങിയിരുന്നത്. പക്ഷേ നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം തങ്ങൾ ആഗ്രഹിച്ചു ആ കിണർ വാങ്ങിയിട്ട് ആളുകൾക്ക് സൗജന്യമായി വെള്ളം എടുക്കുന്ന രൂപത്തിലേക്ക്. അങ്ങനെ ആദ്യം റസൂലുള്ളാഹി പോയി ചോദിച്ചിരുന്നു. പക്ഷേ ആ ജൂതൻ അയച്ചില്ല, സമ്മതിച്ചില്ല. അതെൻ്റെ ഉപജീവന മാർഗ്ഗമാണ് എന്ന് പറഞ്ഞ് സമ്മതിച്ചില്ല. പിന്നീട് അതിനുശേഷം ഉസ്മാൻ റളിയല്ലാഹു അൻഹു നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം തങ്ങൾ സ്വഹാബികളോട് ഒന്നിച്ചു പറഞ്ഞു, മനിഷ്തറ ഹാദൽ ബിർ റൂമ ഫലഹുൽ ജന്ന, അവനക്ക് സ്വർഗ്ഗമുണ്ട് എന്ന് പറഞ്ഞപ്പോൾ ഉസ്മാൻ റളിയല്ലാഹു അൻഹു എണീറ്റ് ആ ജൂതനെ സമീപിക്കുകയും പല പ്രാവശ്യം പറഞ്ഞ് അവസാനം ആദ്യം 12,000 ദിർഹമിന് പകുതി അവകാശവും പിന്നീട് 8,000 ദിർഹം കൊടുത്ത് അതിൻ്റെ പൂർണ്ണ അവകാശം മൊത്തത്തിൽ 20,000 ദിർഹം കൊടുത്ത് ആ ഒരു കിണർ വാങ്ങി മുസ്ലിങ്ങൾക്ക് വേണ്ടി, മദീനക്കാർക്ക് വേണ്ടി എന്ത് ചെയ്തു, അത് വഖഫ് ചെയ്തു എന്നുള്ളതാണ് ഈ ഒരു കിണറിൻ്റെ ചരിത്രം. അന്ന് കാലത്ത് സ്വതക്ക ചെയ്തതാണ്. ഇപ്പോഴും അതിൻ്റെ വരുമാനങ്ങൾ പാവപ്പെട്ട ആളുകൾ ജംഇയ്യത്തുൽ ഖൈരിയ എന്ന പ്രത്യേക വിഭാഗത്തിൻ്റെ കീഴിലൂടെ പാവപ്പെട്ട ആളുകളിലേക്ക് എത്തിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அந்த தூரத்தில் ஒரு போர்டு தெரியுது பாருங்க. இங்கே தான் வந்து குரான் பிரிண்டிங் பண்ணக்கூடிய ப்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், அது எல்லாமே நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்து உஸ்தாத் சொல்லியிருக்காரு. இங்கே வந்து கரெக்டாக ஒரு 4 மணி போல் ஓப்பன் ஆகும். அப்போ அந்த டயத்தில் எல்லாரையும் உள்ளே அனுமதிப்பாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு குரான் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இங்கே ஏற்கனவே மக்கள் பாருங்கள் லைனில் நிற்கிறாங்க. நம்ம லேட்டாக வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். நண்பர்களே, இப்போ நான் எங்கே வந்திருக்கேன், அதாவது வந்து குரான் பிரிண்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, ஃப்ரீயாட்டு ஒரு குரான் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்ப்போம். இந்த புர்காலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது நல்ல ஷைனிங்காக, நல்ல டிசைனாக, ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதேமாதிரி கருப்பு புர்காவும் வச்சுருக்காங்க. பெண்கள் விரும்புகிற மாதிரி உள்ள மாடல்கள்லாம் நிறைய இருக்குது. இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 20 ரியால். 20 ரியால்னால் நம்ம ஊர் காசு எவ்வளோ வருது, ஒரு 470 ரூபா வரும். ஏன்னா அதே மாதிரி 20 ரியாலு 25, 30, 35 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இப்போ இந்த பிளாக்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து 35 ரியால். அதாவது நம்ம ஒரு காசு கிட்டத்தட்ட 800 ரூபா வருது. அவ்வளோதான். 800 ரூபாங்கிறது எனக்கு தெரிஞ்சு கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊருக்கும் இங்கேயும் இது வந்து விலை கம்மி தான் நான் சொல்லுவேன். ஆமாம், இங்கே உள்ளதெல்லாம் 25 சொன்னாப்புல, இதெல்லாம் 25 ரியாலு. நிறைய புர்காலாம் நிறைய போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ 4 மணிக்கு தான் கேட்டு ஓப்பன் பண்ணுவாங்களாம். அது வரைக்கும் நம்ம இங்கேயே சுற்றணும். சுற்றிட்டு அதுக்கப்புறம் 2வது தான் உள்ளே போகணும். இங்கேயுமே நிறைய பொருட்கள் வாங்குறதா இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம். மதீனால தான் இந்த மாதிரி ஒரு சிறப்பு இருக்குது. ஜியாரத்தும் அதிகமாக இருக்குது. அதாவது குழந்தைகளுக்கான இதெல்லாம் கூட இருக்குதுங்க. கெவுனு நல்லா இருக்குது பார்க்க. அப்புறம் அத்தர் வகைரா எல்லாம் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வெறும் 25 ரியால் தான். 25 ரியாலுங்கும்போது எவ்வளோ காசு வருது, நம்ம ஒரு காசுக்கு வந்து ஒரு 500 ரூபா வரும். 500 ரூபா பக்கம் வரும். அவ்வளோதான். அந்த ரேஞ்சில் உள்ள புர்கா. துணியுமே வந்து நல்லா இருக்குது. துணி நல்லா இருக்குது. உழைப்பு எவ்வளோங்கிறது தெரியாது. ஒரே ஒரு ஜிப்பு தான். நிறைய டிசைன் இருக்குது. இதெல்லாம் வந்து எந்த நாட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியல. அவங்களுக்கெல்லாம் வந்து தனியாட்டு இது கொடுத்துருக்காங்க, யூனிஃபார்ம் கொடுத்து அந்த மேலே ஒரு ஜாக்கெட் மாதிரி இது பண்ணியிருக்கு. அதில் ஃபோன் நம்பர் கூட எழுதியிருக்கு. +99 போட்டிருக்கு. எந்த நாடுன்னு தெரியல. அந்த நாட்டுக்காரங்க இருக்காங்க அங்கே.
+99. 4 மணி ஆயிடுச்சு, எல்லாம் கேட்டு ஓப்பன் பண்ணி எல்லோரும் போயிட்டாங்க. நம்மளும் போவோம். அவங்க எல்லாம் குரான் கையில் இருக்குது, நம்மளும் உள்ளே போய் வாங்கிட்டு வரோம். Assalamualaikum sir. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Where you from? I am from Indonesia. Indonesia? Yes. Indonesia which city? Bandung City. Bandung? Yep. Okay. You come to Umrah? Yes. How many days? 9 days, I think. 9 days? Yep. Makkah how many days? Makkah 5 days. 5 days, okay. 4 days Madinah. Yep. 4 days. After how where your airport? Jeddah or Madinah? Madinah. You first come Jeddah? Yep. From Indonesia to Saudi Arabia? Yeah. You come to Madinah or Jeddah? Ila Madinah. Madinah? Yeah. Now to Madinah. you did not finish Makkah? Yeah. You can go, when you go to Makkah? Tomorrow? Yes. Okay. How is Saudi? How feel you? Saudi, Madinah, and Makkah. It's a nice city for us. Very, very amazing. Okay. Yeah. Madinah, like this. Mushaf Al-Quran. Okay, you enjoy, huh? Yep. Okay. Thank you very much. How many people will come with you? 17. Yeah? 70. 70? Yeah. 17. 17? Yep. Thank you, sir. You're welcome. Okay. இந்தோனேஷியாவிலேருந்து வந்திருக்காரு. 17 பேர் வந்திருக்காங்களாம். இங்கே பாருங்கள் நண்பர்களே, தமிழ் லாங்குவேஜும் பிரிண்ட் பண்ணுறாங்க, நிறைய லாங்குவேஜ் பண்ணுறாங்க, அதெல்லாம் அங்கே ஷோ பண்ணி வச்சுருக்காங்க. இது என்னது? இது மலையாளம் பாருங்கள், மலையாளம், அதுக்கப்புறம் ஹிந்தி, எல்லா லாங்குவேஜ்லேயும் அவங்க வந்து பிரிண்ட் பண்ணுற இடம் இது. நம்ம இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். இந்த செல்லில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த பிரிண்டிங் மிஷினு, பிரிண்டிங் பேப்பரு, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. பெரிய ஒரு ஃபேக்ட்ரி இது. ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. எல்லாம் நிறைய மக்கள் வந்து இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் பார்த்தா இது இந்த அரப் கண்ட்ரிஸும் நிறைய பேர் இருக்காங்க. அசர்பைஜான், அதுக்கப்புறம் இங்கே வேறு எந்த நாடு, இன்னும் 2-3 நாடு, லிபியா, இந்த மாதிரி நிறைய நாடுகள் இருக்குது. நிறைய நாட்டில் உள்ள மக்கள் இங்கே வந்துருக்காங்க. எல்லார் கையிலையும் ஃபோன் தான் இருக்குது, அவ்வளோவரும் வீடியோ தான் எடுக்காங்க. பிரிண்டிங் ப்ரெஸ் சரியான பெரிய ப்ரெஸ்ஸு, நிறைய லாங்குவேஜ் இருக்கிறதுனால பெருசாக இருக்குது கம்பெனி. இதெல்லாம் அரபிக்காரங்க தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த ஆள்லாம் பார்க்கும்போது அரபிக்காரர் மாதிரி தான் இருக்காது. இதை வந்து நம்ம வந்து இப்படி மேலே இருந்து பார்க்குறதுக்காக வேண்டி நமக்கு அலோட் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, நமக்கு ஒரு குரான் கிடச்சிக்கிட்டு எல்லாருக்குமே ஒரு குரான் கொடுக்குறாங்க பிரிண்டிங் பண்ணுற இடத்துல. எல்லாத்துக்கும் இது பொதுவான குரான் தான், அரபி லாங்குவேஜ் உள்ள குரான். நம்ம இப்போ தமிழ்லாம் கேட்டோம்னா தேடி எடுக்கணும், அது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அதனால் இது வாங்கியாச்சு. அரபி நம்மளால் ரீட் பண்ண முடியும். எல்லாருமே ஃபேமிலி, முஸ்லீம் ஃபேமிலியில் எல்லாருமே ரீட் பண்ணுவாங்க. அதனால் பாருங்கள் நண்பர்களே, இவங்க போட்டிருக்கிற ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா அந்த உம்ரா சர்வீஸுனுடைய அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரு, சவுதி அரேபியானுடைய ஃபோன் நம்பரு, இது எல்லாமே இருக்குது. இவங்க கேரளாவில் மலப்புரத்துலேருந்து வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வயசானவங்க. இவங்கள வந்து பத்திரமா கூட்டிகிட்டு வந்து அதே மாதிரி திரும்ப அவங்க குடும்பத்துக்காரங்கள்ட்ட போய் ஒப்படைக்கணும். அது வரைக்கும் அந்த ட்ராவல்ஸுக்காரங்க தான் பொறுப்பு. அதனால் இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு சால் கொடுத்துருக்காங்க. லேடிஸ் ஐட்டம் தான் இருக்குது. ஜென்ஸுக்கு எங்கேயுமே சட்டையோ பேண்டோ ஒரு பெல்ட்டோ ஷூவோ ஒன்றையும் காணலை. பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாக அந்த மக்கா, மதீனா, அந்த முசல்லா, இந்த ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க.
இந்த இடம் எந்த இடம் அப்படின்னா, ரசூல்லா வந்து மரணித்த போது ஜனாசா குளிக்க வைக்கிறதுக்காக வேண்டி இங்கேருந்து தான் வந்து இங்கே ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துலேருந்து தான் 7 பக்கெட்டு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த கிணத்த பார்க்க போகிறோம். அது கிணத்த இப்போ கண்டிப்பாக பார்க்க முடியாது. அங்கே உள்ள அந்த கிணத்துல உள்ள தண்ணியை வந்து குடிக்கிறதுக்காக வேண்டி போகிறோம். பார்ப்போம். பெரிய லைனாக இருக்குது. அநேகமாக இந்த இடத்த பார்த்துட்டு இப்போ அடுத்த இடத்துக்கு நம்ம போகும்போது இருட்டிரும்னு நினைக்கேன். ஏன்னா அங்கே வந்து லைனும் நல்ல பெருசாக இருக்குது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே போய்கிட்டே இருக்குது. பாட்டில்லாம் வந்து கையில் எதுவும் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சூரியன் வந்து மறையக்கூடிய நேரம் ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் போகக்கூடிய இடம் வந்து கண்டிப்பாக இருட்டாயிரும். இதாக இருக்குது கிணறு. இந்த பக்கம் வழி இருக்குது. இதில் எப்படி இருக்குன்னு தெரியல. இதாக இருக்கு பாருங்க கிணறு. நம்ம கேமரா இவ்வளோ தான் போகும், இதுக்கப்புறம் போகாது. இங்கே ஏதோ படிக்கட்டு மாதிரி இங்கேயும் போட்டுருக்காங்க. இது வழியாக உள்ளே இறங்கி போகிறதுக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் கட்டின கிணறு. எப்படி மண்ணு தான் இருக்குது. அதில் மண் ஒரு மாதிரி களிமண் மாதிரி இருக்குது. அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த கல் வந்து சுண்ணாம்பு கல்லாம் ஒரு மாதிரி பொறுன்னு இருக்குங்களா, அந்த மாதிரி கல் மாதிரி இருக்குது. அப்புறம் கீழே கொஞ்சம் அந்த கல் வேறு மாதிரி. ஐயோ, அதுக்குள்ளே கூட்டம் வந்துட்டு. இதில் டீட்டெயில் இருக்குது பாருங்க. நமக்கு இங்கிலீஷ் தெரியாது. 2 லாங்குவேஜ் இருக்கு. ஒரு எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. அதில் நம்ம பார்த்தோம்னா, அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா இந்த படிக்கட்டு இறங்கி போகுது பாருங்க. உள்ள இந்த சைடில் இந்த பைப் போகுது, தண்ணி எடுக்கிறதுக்கு உண்டான பைப்பு. இதுதான் அந்த சின்ன கிணறு. தெரியுதா? இவ்வளோக்குள்ள தெரியுது. இந்த படிக்கட்டு வழியாக உள்ள இவ்வளோ தூரம் இறங்கலாம். அதுக்கப்புறம் ஏதோ லேடர் மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் உள்ளே பாருங்கள், உள்ளே வந்து இந்த மூங்கில் குச்சி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது சவுக்கு கம்பு மாதிரி இருக்குது. இதை வச்சே வந்து இது அந்த காலத்தில் காங்கிரீட் கிடையாதுலாம், அதனால் மாடிகளுக்கு இப்படி தான் இருக்கும். உத்தரம், பெரிய உத்தரம், இங்கேருந்து அங்கே வரைக்கும் நீளமாக இருக்குது இந்த உத்தரம். இதெல்லாம் போட்டு கட்டணமெல்லாம் கல்லுலே பண்ணியிருக்காங்க. தண்ணியை குடிச்சிட்டு ஒரு கிளாஸில் நான் ரொப்பிட்டு வந்துட்டேன். இதை இப்போ பாட்டிலில் ஊற்றி வைக்கணும். ஹலோ, நேரம் ஆயிட்டு, ரொம்ப நேரம் ஆயிட்டு. அதாவது லைனு வரிசையாக போய்கிட்டே இருக்குது. சரி, இப்போ நம்ம பஸ்ஸுக்கு போகலாம். நம்ம பஸ்ஸு அந்த பக்கம் இருக்குது, அந்த ஒயிட் கலரில். அங்கே தான் இப்போ போகணும். போயிட்டு இப்போ அடுத்தது எங்கன்னு தெரியல. இந்த பஸ் தான். அடுத்து எங்கே போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். நண்பர்களே, நாம் இப்போ வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா சல்மான் அல் ஃபாரிஸ் ரலி அவங்களுடைய தோட்டத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே முழுக்க பேரிச்ச மரம், நல்ல பெரிய பெரிய மரங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் பாகிஸ்தானிகள்லாம் வந்து பேரிச்சம்பழம் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஒரு தொட்டி மாதிரி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த வாத்தெல்லாம் இருக்குது. இதில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. இது வந்து இங்கேருந்து தோட்டத்துக்கு சப்ளை ஆகிட்டு இருக்கு. இந்த தோட்டத்தை பார்க்குறதுக்காண்டி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ரூமுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பை.